ஹலோ, ஹலோ ஆன்ட்டி, நான் தான் நிவேதா பேசுறேன். என்ன? கார்த்திக் அண்ணா இல்லையா? எதுக்கு அவனை கேக்குற? கொஞ்சம் பேசணும் ஆன்ட்டி. என்ன பேசணும்? கல்யாணம் வேண்டாம் பண்ணிக்காதேன்னு சொல்லி அவனுக்கு தூபம் போட போறியா? இல்ல ஆன்ட்டி, கங்க்ராட்ஸ் பண்ண தான் ஃபோன் பண்ணேன். இதை என்ன நம்ப சொல்றியா? நீங்கெல்லாம் கூட இருந்து என்னதான் குழி பறிச்சாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். போன வைடி. சரிங்க ஆன்ட்டி. என்ன நிவேதா, பல்லவி என்ன சொன்ன? அது வந்துப்பா, கார்த்திக் அண்ணா தூங்கிட்டாங்களா? காலையில ஃபோன் பண்ண சொன்னாங்க. யாருமா போன்ல? ஏன் அவசியம் சொல்லணுமா? வேலையை பார்த்துட்டு போ. அண்ணனுக்கு வந்த போன் கால் நீங்க எதுக்கு அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னையும் நீ கேள்வி கேக்குறியா? உதைச்சிருவேன், ஜாக்கிரதை. சரி, நீங்க எல்லாரும் கீழே போங்க, அம்மா தேட போறா. கார்த்தினாவா இருக்கும். யார் டாடி? அண்ணன் தானே? இல்ல, இது வேற ஏதோ நம்பர். ஹலோ, வணக்கம் ராஜாராமன் சார். என்ன யாருன்னு தெரியலையா? நான் தான் பாஸ்கர், பில்டிங் பாஸ்கர். என்ன வேணும் பாஸ்கர்? ஏற்கனவே ஆபீஸ்ல தான் எல்லாத்தையும் பேசியாச்சு. இது அபிஷியல் மேட்டர்ல ராஜாராமா, பர்சனல் மேட்டர். உங்ககிட்ட சமாதானம் போயிடலான்னு ஆபீஸ்க்கு வந்தேன். ஆனா நீ என்ன திட்டி அனுப்பிட்டிய. சட்டுன்னு எனக்கு கொஞ்சம் சொரணை வந்துருச்சு. அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தேன், உன் வீட்டுல ஏதோ விசேஷமாமே ராஜாராமா. சொல்லவே இல்லை. என்ன ராஜாராமன், சத்தத்தை காணோம்? பரவாயில்ல, உன் பையன் கார்த்திக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடு. சரி, இப்போ போனை வைக்கிறியா? அடடா, என்ன அவசரம் ராஜாராமா? ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். ஆமா, உன் பையனுக்கு கல்யாணமாமே, உன் பொண்டாட்டி தெரியுமா? அதான்ப்பா, உன் முத பொண்டாட்டி அணுவுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். இப்ப என் மனசாட்சி என்ன கேக்கு தெரியுமா? அட படுபாவி பாஸ்கரா, கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு ஏன்டா நெய் கலையறன்னு கேக்குது. அது கேக்குற கேள்வி என்னால தாங்கிக்க முடியல. அதனால நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன் பொண்டாட்டி அணுகிட்ட உன் முத பையன் கார்த்திக் கல்யாணத்தை பத்தி விலாவாரியா விலைக்கு சொல்ல போறேன். என்ன மிரட்டுறியா? இல்ல ராஜாராமா, பேரம் பேசுறேன். கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேட்டா நீ நிம்மதியா வாழலாம், நானும் சந்தோஷமா பிழைக்கலாம். அதான் ராஜாராமா, அந்த நாராயண ப்ராஜெக்ட என்கிட்ட விட்டுட்டு நீ விலகிடு. விலகலைன்னா பிரச்சனை தான். இங்க பார் பாஸ்கர், இந்த ப்ராஜெக்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனா நீ நல்ல கான்ட்ராக்டர் இல்ல, ஒரு தரமான பில்டிங்கை உன்னால கட்டித்தர முடியாது. அதனால மிரட்டி அந்த ப்ராஜெக்டை என்கிட்ட இருந்து வாங்கிடலான்னு நினைக்காத. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க, நீ என்ன சமாதானம் பண்ணி பணி வைக்கவும் முடியாது, சண்டை போட்டு பயமுறுத்தவும் முடியாது. இதனாலெல்லாம் நஷ்டம் உனக்கு தான். எவ்வளவு பார்த்தாச்சு பாஸ்கர், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. போனவை என்ன சார் சொன்ன அந்த ஆளு? ரொம்ப திமிரா பேசுறான் ஐயா. நான் யாருன்னு தெரியல அவனுக்கு. அவன் உயிரை எடுத்தாதான் அவன் சரிப்படுவான். நிவேதா, என்னாச்சு? பல்லவி அம்மா ஏதோ சொன்னாங்களா? ஆமா மஞ்சு, என்ன சொன்னாங்க? கோவப்பட்டாங்க. நாம எல்லாரும் கார்த்திக் அண்ணா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோமா. அதுக்காக திட்டம் போட்டு வேலை பண்ணிட்டு இருக்கோமா. நாம என்னதான் குழி பறிச்சாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி போனை கட் பண்ணிட்டாங்க. விடுக்கா, அவங்க இன்னைக்கு நேத்தா கோவப்படுறாங்க. எப்பவுமே இப்படிதான். இது போய் பெருசா எடுத்துட்டு இருக்க.
ஃபீல் பண்ணாத. வா தூங்கலாம் வா. பிரியா, நான் வெளியே கிளம்புறேன். பாய். அண்ணா ஒரு நிமிஷம். என்ன பிரியா? உன் செல்ல பாத்தியா? என்னாச்சு? சரி ஒரு நிமிஷம் கூட. பிரியா, நான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். இப்ப கலாட்டா பண்ணாத. ஒரே ஒரு நிமிஷம் கூட. இந்தா. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்னாச்சு? நேத்து நைட்டு அம்மா உன் போன்ல பேசிட்டு இருந்தாங்க. நான் யாரு என்னன்னு கேட்டப்போ கோவமா திடீர்னு போயிட்டாங்க. இப்ப பாரு, சந்தோஷ் அண்ணாவோட நம்பர் ரிசீவ்டு கால்ல இருக்கு. நீயே பாரு. நேத்திக்கு நைட்டு சந்தோஷ் அண்ணா பேசிருக்காங்க. அம்மா அதை என்கிட்ட மறைச்சிட்டாங்க. உன்கிட்டே சொல்லல பாத்தியா? ஏய் குட்டி பச்சாசு, என்ன பத்தி என்னடி போட்டு கொடுத்துட்டு இருக்க? எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் நீ அட்டெண்ட் பண்ற. அப்படி நீ சிஐடி வேலை பாக்குற? என்னடா பேசுற நீ? அந்த நிவேதா ஃபோன் பண்ணா, நல்லா பிடிச்சி திட்டி விட்ட. இப்ப என்னங்கற? இது பார், அந்த குடும்பத்தோட உறவே வேண்டாம் தான் நான் இருக்கேன். நீங்களும் அப்படியே இருங்க. பேசாம நான் சொல்றத கேட்டுட்டு நடங்க. ஒரு நிமிஷம் இரு. என்ன? ஒரு நிமிஷம் இருன்னு சொன்னேன். எங்கடா போற? பாட்டி, பாட்டி. வாங்க பாட்டி. என்னடா? வாங்க பாட்டி. ஏய் கார்த்திக், ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏண்டா? ஒரு நிமிஷம் நில்லுங்க, வரேன். தாத்தா ஒரு நிமிஷம் கீழே வாங்க. எதுக்குடா கார்த்தி? வாங்க தாத்தா சொல்றேன். வாங்க. என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆள் சேர்க்கறியா? தாத்தா, பாட்டி, வர புதன்கிழமை நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா நீங்க ஒரு முக்கியமான கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். என்னடா கண்டிஷன் கார்த்தி? என் நிச்சயதார்த்தத்துக்கு என் தம்பி தங்கச்சி அவசியம் வரணும் தாத்தா. புரியல? சந்தோஷ், மஞ்சு, நிவேதா 3 பேர்த்தையும் கண்டிப்பா கூப்பிடணும் சொல்றேன். என்னடா கார்த்திக், இத போய் ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு இருக்க? உன்னோட நிச்சயதார்த்தம் அணுவுக்கு தான் தெரியக்கூடாதுன்னு சொன்னமே தவிர அணுவோட குழந்தைங்க இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வரக்கூடாது சொல்லவே இல்லையே. என்னமா நீ கண்ணா பின்னாடி உளறிட்டு இருக்க? அந்த பசங்க இங்க வரக்கூடாது அப்படின்னு நிச்சயதார்த்தம் நடக்காது. என்ன பயமுறுத்துறியா? இல்லம்மா, பாசத்தை புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். போதும் போதும். பாசம், அன்பு, அக்கறைன்னு நான் ஏமாந்தது போதும். மறுபடியும் நான் ஏமாறதுக்கு தயாரா இல்ல. முதல்ல நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ. உன்னை யாரும் இங்க ஏமாத்த தயாரா இல்ல. பெரியவங்களை சேர்ந்து பின்னோடிகளை பத்தி யோசிக்காம பண்ணி வச்ச ஒரு காரியம். நான், பிரியா, சந்தோஷ், நிவேதா, மஞ்சு நாங்களே இப்படி காரணம் இருக்க முடியும்? இந்த 2 குடும்பத்துக்கு பிள்ளைகளை பிறந்தமே தவிர நாங்க வேற என்னமா பாவம் பண்ணோம்? நீ மஞ்சு, நிவேதா, சந்தோஷ் 3 பேர்த்தையும் நிச்சயதார்த்த கூப்பிடக்கூடாதுன்னு முடிவோடு இருக்கிறது தெரிஞ்சுதான் நானே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சேன். ஆக அவங்க வரலன்னா நிச்சயதார்த்தம் நடக்காது. அதான் தெளிவா சொல்லிட்டேன்ல. சரி, நீ உன் முடிவை சொல்லிட்ட, நான் என் முடிவை சொல்றேன். அவங்க வந்துதான் நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா அந்த நிச்சயதார்த்தமே தேவையில்லை. போடா. தள்ளு. பல்லவி, நீ பேசுறது முரட்டுத்தனம் மட்டும் இல்ல, முட்டாள்தனமும் கூட. கார்த்தி சொன்ன மாதிரி அந்த பசங்க என்ன பாவம் பண்ணாங்க? ஏன் அவங்க பேர்ல இவ்வளவு கோவமா இருக்க? அவங்கள ஏன் இப்படி காயப்படுத்துற? அதனால உனக்கு என்ன சந்தோஷம்? இத பாரு பல்லவி, மாப்பிள்ள பத்தின உண்மையை உன்கிட்ட சொல்லாம நாங்க மறைச்சதுனால உன் வாழ்க்கை பாழாயிடுச்சு நீ நினைச்சினா அதுக்காக தண்டனை கொடுக்க வேண்டியது எங்களுக்கு, அனோட பிள்ளைங்களுக்கு இல்ல. இந்த வீட்டுல நிம்மதி சந்தோஷம் நிலைக்கணுங்கிறதுக்காக தானே நீ அவசர அவசரமா நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண. இப்போ அவங்களுக்காக உன்னோட நிம்மதி சந்தோஷத்தை குலைச்சுக்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு பல்லவி. இது பாரு பல்லவி, அவங்க இங்க வர்றதுனால உனக்கோ இங்க நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கோ எந்த விதத்திலயும் அடைஞ்சல இருக்க மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி. உன் காலில் விழாத குறையா நான் கேக்குறேன், அவங்க இங்க வரட்டும், இந்த நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணு பல்லவி. பல்லவி, நாங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் உன் கோபமும் பிடிவாதமும் தான் சரின்னு நினைச்சியானா? அப்புறம் உன் இஷ்டம்மா.
சரி, என்னவோ பண்ணி தொலைங்க. தள்ளுடா. கை கொடுங்க, சூப்பர். தேங்க்ஸ்மா. மஞ்சு அண்ணே, ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து. மஞ்சு. ஹே பிரியா, என்ன 2 பேரும் இங்க? நம்ம வீட்டுக்கு தான் மஞ்சு. என்ன பிரியா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அண்ணனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்றதுக்கு. என்ன பிரியா, மாப்பிள்ளை எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? சாரி மஞ்சு, உங்களை தான் இன்வைட் பண்றதுக்கு முன்னால நானே சில விஷயங்களை கிளியர் பண்ணிக்க வேண்டியதா இருந்தது. அதான். பரவாயில்லண்ணா, எனக்கு தெரியாதா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். மஞ்சு, நிவேதாக்கா ரொம்ப மூட் அவுட்ல இருக்காங்களா? நேத்து நைட்டு நிவேதா என் செல்லுக்கு ஃபோன் பண்ணப்போ அம்மா அட்டன் பண்ணி ஏதோ கோவமா பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, நிவேதா உங்களுக்கு ஃபோன் பண்ணப்ப நான், அப்பா, சந்தோஷ் எல்லாருமே அவ கூட தான் இருந்தோம். ஆனா நிவேதா பல்லவி அம்மா திட்டினத எங்ககிட்ட காமிச்சுக்கல. அவ அப்பவே காட்டியிருந்தானா அப்பா கண்டிப்பா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. நல்ல வேளை நிவேதா முட்டாள்தனமா அப்படி எதுவுமே பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் நிவேதா கிட்ட தனியா பேசி பார்த்தேன். ரொம்ப வேதனைப்பட்டா. எவ்வளவு ஆறுதல் சொல்லி பார்த்தோம், அவ மனசு சமாதானமே ஆகல. சாரி மஞ்சு, அம்மா அப்படி பேசினதுக்கு. விடு பிரியா, நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி சாரி கேட்டு என்ன யூஸ்? இருந்தாலும் நான் நிவேதா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்லனா என் மனசாட்சியே என்ன கொன்னுடும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லனா, நீங்க உங்க ஒர்க்க கவனிங்க. நிவேதா அவளா தானா சரியாயிடுவா. நானும் இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் உங்களை மீட் பண்ண விஷயத்த நிவேதா கிட்ட சொல்றேன். இல்ல மஞ்சு, அது நல்லா இருக்காது. நான் ஒரு தடவை நிவேதா நேர்ல பார்த்து பேசிடுறேன். பிரியா, நீ மஞ்சோட காலேஜ் போயிடு. ஓகே? சரிண்ணா. பைமா. பாய்னா. உட்கார். நீங்க மத்தியானம் சாப்பிட வந்துருவீங்கல்ல? இல்ல, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நான் நைட் தான் வருவேன். வரையானோ? சரி. வா கார்த்தி, என்ன காலையில? நிவேதாவை பார்க்கறதுக்காக வந்தப்பா. என்ன விஷயம்? என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்றதுக்காக தான்ப்பா. நேத்து நைட்டு தான் நிவேதா, சந்தோஷ், மஞ்சு 3 பேர்கிட்ட விஷயத்த சொன்னேன். உடனே நிவேதா உன் செல்லுக்கு கூப்பிட்டா. உன் அம்மா போன் எடுத்து ஏதோ திட்டிருக்கா போல் இருக்கு. நிவேதா முகமே வாடி போச்சு கார்த்தி. ஆனா உன் அம்மா திட்டினத நிவேதா என்கிட்ட காட்டிக்கவே இல்லை தெரியுமா? நான் வருத்தப்படுவேனா? அதனால நானும் ஒன்னும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. சாரிப்பா, அம்மா நிவேதா திட்டினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. சச்சே, என்னடா நீ? இல்லப்பா, உங்ககிட்ட மட்டும் இல்ல, நிவேதா கிட்டயும் நான் கண்டிப்பா சாரி கேட்டே ஆகணும்ப்பா. அப்பதான் என் மனசு ஆறும். சரி, உள்ளவா. சந்தோஷம் இருக்கானாப்பா? இல்ல, காலையில எங்கேயோ கிளம்பி வெளியில போயிட்டா. ஓ, வா உட்காரு கார்த்தி, நிவேதாவை கூப்பிடுறேன். ஹலோ, வாங்க Hi, மாப்பிள்ள நிவேதா. சார். என்ன கல்யாண வேலையில ரொம்ப பிஸி போல? ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்ப ஓட்டாத. கூடி சீக்கிரத்துல உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது இல்ல? அப்ப இதையெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்கிடுறேன். அதையும் தான் பார்க்கலாம். எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். சாரி நிவேதா. என்னென்ன கங்க்ராட்ஸ் சொன்னா தேங்க்ஸ் சொல்லணும், சாரி சொல்றீங்க நீங்க? இந்த சாரி நேத்து எங்க அம்மா உங்ககிட்ட போன்ல பேசினதுக்காக. அம்மா பேசினது எல்லாம் நான் தப்பா எடுத்துக்கவே இல்லை. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அவங்க செஞ்சது கரெக்ட் தான்.
இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல நிவேதா. நீ சந்தோஷ் மஞ்சு 3 பேர் வந்தாதா என் என்கேஜ்மெண்ட் நடக்கும்னு அம்மா கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அப்புறம் வேற வழி இல்லாம அம்மாவும் கடைசியில என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. எங்களையும் முக்கியமா நினைச்சதுக்கு. கண்டிப்பா நாங்க 3 பேரும் ஃபங்க்ஷனுக்கு வருவோம். வாப்பா கார்த்தி, எப்போ வந்த? ஆ, இப்பதான் வந்தேன் ஆண்டி. என்னங்க இது, நீங்க அப்பவே ஆபீஸுக்கு கிளம்பிட்டீங்க, கார்த்தியை பார்த்ததும் திரும்பி வந்துட்டீங்களா? ஆமானோ. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, உங்க வீட்ல என்ன ஃபங்க்ஷன்? அது வந்துமா, கார்த்தி என்ன ஃபாரின் போறாரா, அதான் ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சீங்கன்னா கண்டிப்பா வருவோன்னு சொல்லிட்டு இருந்தேன். என் கார்த்தி, ஃபாரின் போறியா? அங்கே செட்டில் ஆயிடலான்னு ஐடியாவா? அங்கேதான் செட்டில் ஆக போறாரு. என்னடி கார்த்தியை கேட்டா நீ பதில் சொல்லிட்டு இருக்க? அது கார்த்தி, ஃபாரின்ல செட்டில் ஆக ஐடியாலாம் வேண்டாம்ப்பா. நீ ஸ்ரீநிதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இங்கேயே இருக்கணும். அதான் நீ உங்க அம்மா பல்லவிக்கு கொடுக்குற உண்மையான சந்தோஷம். இல்ல ஆண்டி, நான் ஃபாரின்ல எங்கேயும் போகல. என்ன சொல்ற? நிவேதா சும்மா விளையாட்டுக்காக போய் சொன்னா ஆண்டி. நிவேதா என்னடி கெட்ட பழக்கம் வந்து அப்படியே உனக்கு ஏய் அனு, போட்டானோ? விளையாட்டுக்கு சொன்னதை எதுக்காக சீரியஸா எடுத்துக்கிற? சரி, நீயாவது உண்மையை சொல்லு கார்த்தி, வீட்ல என்ன ஃபங்க்ஷன்?